ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இந்த குட் ஃப்ரைடே நாளிலே இன்றைய தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விடுவதற்கு முன்பாக அற்புதமான 7 வார்த்தைகளை தம்முடைய வாயை திறந்து சொன்னார். இயேசு தம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் கிருபை உள்ள வார்த்தைகளாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் அதிகாரம் உள்ள வார்த்தைகளாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை காற்றையும் கடலையும் அடக்கியது. இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை பிசாசை துரத்தினது, நோய்களில் இருந்து விடுதலையை உண்டாக்கினது. ஆனால் சிலுவையில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் மனுகுலத்திற்கு ஒரு இரட்சிப்பை, ஆன்மீக தொடுதலை, ஆன்மீக விடுதலையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன வார்த்தைகள் வெளிப்படுத்தினது. இந்த நாளிலும் கூட அந்த 7 வார்த்தைகளும் விலையேற பெற்ற வார்த்தைகள். அந்த 7 வார்த்தைகளிலே ஒரு வார்த்தையை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பொதுவாக மரண வீடுகளிலே இப்படியாக பேசிக்கொள்ளுவார்கள். நேற்று நன்றாக பேசிக் கொண்டிருந்தார், நேற்று நன்றாக சாப்பிட்டு கொண்டிருந்தார், நேற்று நன்றாக இதையெல்லாம் செய்து கொண்டிருந்தார், இன்று எல்லாம் முடிந்து விட்டது, இப்படி நடக்கும் என்று நினைக்கவே இல்லை, போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி சென்றவர் கண்ணை மூடி திறப்பதற்கு முன்னமே எல்லாம் முடிந்து விட்டது. திடீரென்று இப்படியா போவது, என்ன செய்வது, எல்லாம் முடிந்து விட்டது. இவை எல்லாமே பொதுவாக மரண வீட்டிலே மரித்தவர்களை பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் விரக்தியிலே சொல்லுகிற வார்த்தை, விரக்தியிலே பேசுகிற வார்த்தை. இயேசுவும் சிலுவையில் இருந்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஆனால் இயேசு சொன்ன வார்த்தை விரக்தியின் வார்த்தையோ வேதனையின் வார்த்தையோ, எல்லாம் நினைத்தது போல் நடக்காமல் முடிந்து போனதே என்ற சோர்வின் வார்த்தையோ அல்ல. அந்த வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று இயேசு சொன்ன வார்த்தை வெற்றியின் வார்த்தை, சவாலை நிறைவேற்றின வார்த்தை, பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்துவிட்டேன் என்ற திருப்தியின் வார்த்தை. பிதாவாகிய தேவன் என்ன நோக்கத்திற்காக என்னை இந்த பூமிக்கு அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நான் இந்த பூமியிலே நிறைவேற்றி செய்து முடித்து விட்டேன் என்ற வார்த்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றின அர்ப்பணிப்பின் வார்த்தையாக இருக்கு. ஆண்டவர் தாம் வந்த நோக்கத்தை எவ்வித குறையுமின்றி முற்றிலும் பூரணமாக செய்து முடித்தார். ஆண்டவர் செய்து முடித்தது என்ன? மனுகுலத்தினுடைய பாவ மீட்புக்கான வழியை திறந்தார். சாத்தானுடைய தலையை நசுக்கி தேவன் தம்முடைய மீட்பின் திட்டத்தை வெற்றி சிறக்க செய்தார். ஏதேன் தோட்டத்திலே தேவன் சொன்ன வாக்கை முற்றிலுமாக நிறைவேற்றி எல்லாவற்றையும் முடித்தார். இந்த உலகத்தில் பிறந்து இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை பெற்றுக்கொண்ட நாம் ஒவ்வொருவருக்கும் கூட தேவன் ஒரு திட்டத்தை வைத்து உள்ளார். நாம் பிறந்தது வீணுக்கல்ல. நாம் படித்தது, வேலை செய்வது, இந்த பூமியிலே இன்றைக்கு
நன்மைகளை அனுபவித்து கொண்டிருப்பது எதுவுமே வீணான ஒரு காரியத்திற்கு அல்ல. தேவன் நமது வாழ்வில் வைத்திருக்கிற திட்டத்தை உணர்ந்து அதை நிறைவேற்ற இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நாமும் அவருடைய திட்டத்தை நமது வாழ்வில் வெற்றியோடு செய்து முடிக்க பிரயாசப்படுவோம். நமது வாழ்வை நாம் முடிக்கும்போது தேவ சித்தத்தை நிறைவேற்றி முடித்தேன் என்ற நிச்சயத்தோடு முடிப்பதே நம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுவே நம்முடைய வாழ்வில் மிகப்பெரிய சாதனை. இன்று நாம் எப்படியாக பயணித்து கொண்டிருக்கிறோம், நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது ஒரு நோக்கத்தோடு வாழ்கிறோமா? ஒரு நோக்கமில்லாத வாழ்க்கை பிரயோஜனமற்றது. தேவன் நமது கையில் தந்து உள்ள பொறுப்புகள் என்ன, அவற்றை நிறைவேற்ற நாம் எந்த அளவுக்கு பிரயாசப்படுகிறோம் என்பதை இந்த குட் ஃப்ரைடே நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். பவுலை போல நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை ஆசையாய் தொடர்கிறேன் என்ற வேத வார்த்தையின்படி தேவனாகிய கர்த்தர் நம்மை என்ன நோக்கத்திற்காக, என்ன காரியத்திற்காக, என்ன திட்டத்திற்காக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த திட்டங்களை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்கு தேவையான கிருபைகளை நமக்கு தருவாராக. நாமும் நம்முடைய வாழ்வில் தேவனே உம்மை போல எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் அந்த கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டு அதை நாம் நிறைவேற்றி முடிக்கும் பொழுது ஒரு நாள் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்லி நம்மை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடையும்படி, நாமும் மகிழ்ச்சி அடையும்படி ஒரு வாழ்க்கை வாழ இன்றைக்கு நம்மை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அன்பின் நல்ல ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கத்தை கண்டுபிடித்து வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாரும். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிக்க எனக்கு கிருபை தந்து கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.